இப்பெல்லாம் ஒரு அணை கட்டுனா மேக்ஸிமம் 100 இயர்ஸ் தாண்டறதுக்குள்ள அந்த அணையில ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இல்லைன்னா அந்த அணையே உடைஞ்சு போகுது. பட் நம்ம கற்பனைக்கும் எட்டாத 2000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட ஒரு அணை இன்னுமே கம்பீரமா நிக்குதுன்னு நான் சொன்னா உங்களால நம்ப முடியுமா? அந்த அணையோட நேம் என்னன்னா கல்லணை. திருச்சி மாவட்டத்துல ஓடுற காவேரி ஆத்துக்கு நடுவுல 2000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த நம்ம சோழ மன்னரான கரிகால சோழனால கல்லணை கட்டப்பட்டு இருக்குது. இப்ப ரீசெண்டா இருக்கிற டெக்னாலஜி பயன்படுத்தினா கூட இந்த மாதிரி ஒரு கட்டுமான அமைப்பை யாராலையுமே உருவாக்க முடியாது. ஆனா நம்ம சோழ மன்னரால கட்டப்பட்ட கல்லணை 2000 வருஷம் தாண்டியும் இன்னைக்கு வரைக்கும் காவேரி ஆத்துல ஓடுற தண்ணீர் சரியான அளவுல மக்களுக்கு வந்து சேருது. இதனால தான் நம்ம தமிழ்நாட்டுல சரியான விவசாயமும் செய்ய முடியுது. அப்படிப்பட்ட கல்லணையை 2000 வருஷத்துக்கு முன்னாடி கரிகால சோழன் பல்லாயிரம் யானைகளையும் மனிதர்களையும் பயன்படுத்தி டன் கணக்குல உள்ள பாறைகளை காவேரி ஆத்துக்கு நடுவுல போட்டு ஒரு பயங்கரமான அணையை கட்டி முடிச்சிருக்காரு. 2000 வருஷத்துக்கு முன்னாடி எலக்ட்ரிசிட்டி, பவர் ஜெனரேட்டர் இப்படின்னு எதுவுமே இல்லாத காலகட்டத்திலையும் கல்லணையை கட்டி முடிச்ச கரிகால சோழனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ்.